டாக்டர். எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் வந்து ருக்ஷானா. நான் கம்பளையில வசிக்கிறேன். எனக்கு கண்டிலையும் கம்பளையும் சலூன் 2 இருக்குது இப்ப. நானும் சின்னத்துல இருந்து இந்த இந்த ஃபீல்டுக்கு சரியான ஆசை. சின்னத்துல இந்த கிரேட் 7 கிரேட் 8ல இருந்தே நான் எங்களோட மம்மி அவங்க வீட்டுல சும்மா சில உடுப்பாட்டி எல்லாத்தையும் ஃப்ரீயா உடுப்பாட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. மற்ற வந்து அதை பார்த்து எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பிறகு நான் இந்த ஃபீல்டில் A level முடிச்சு O level முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் மாதிரி பண்ணின பிறகு தான் இந்த ஃபீல்டில் கால் அடித்து வச்சேன். அப்போ எனக்கு பாபா ஒன்றும் இருந்துச்சு. இந்த ஃபீல்டுக்கு வயசு இல்லை சொல்ல போனாக்கா. சின்னத்துலேயும் படிக்கலும் பெருசாவையும் படிக்கலும். நான் சொல்லுவேன், இந்த ஃபீல்டு வந்து நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தந்திக்கிறாங்க, என்னையும் செலக்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு. நான் அதுக்கு DMJ கேம்பஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். மற்ற இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறாங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட் இதில் இருக்கிறாங்க. அதுக்கு மிச்சம் சந்தோஷம். ஏன்னா நாங்களும் சரியான கஷ்டப்பட்டு படித்தோம். இதை வெளியூருக்கு போகணும், அங்கே இங்கே மிச்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இந்த ஃபீல்டுக்கு நாங்கள் வந்தோம். மலேசியா, சிங்கப்பூர், பேங்காக், பாம்பே, சென்னை அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நானும் போயிட்டு படித்தேன். 3D ஹேர் ஸ்டைல்ஸ் நிறையா படிக்கணும். எனக்கு ஹேர் ஸ்டைலில் சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இனி அது படிக்க வேணும்னு நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு மேக்கப், செவரல் காஸ்மெட்டிக்ஸ் அது வச்சு படிக்கணும்னு எனக்கு சரியான ஆசை. இனி அது மாதிரி எல்லாம் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஆனால் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ஒரு இடத்துல கிடைக்குது. அது நினைச்சு மிச்சம் சந்தோஷமா இருக்குது. நானும் DMJ கேம்பஸ்க்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ், ஒரிஜினல் சாமானங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ண சொல்லி. இல்லாட்டி எங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸை ஒரு காலமும் எடுக்க இயலாது. நீங்கள் நிறைய பிரைட்ஸ் நாங்கள் பார்க்குறோம், நிறைய புதிய புதிய ஆர்டிஸ்ட் வந்துக்கிறாங்க. கல்யாணம் முடியும் போதையே பொண்ணு எல்லாம் மேக்கப் கரைஞ்சி முடிஞ்சு அதுக்கு பிறகு அவங்களோட கரியர் முடிஞ்சுது. அதில் இனி அது வந்து மெயினாக வந்து ஆர்டிஸ்ட் ப்ராப்ளம் இல்லை. ஒரிஜினல்னு சொல்லி எல்லாரும் போயிட்டு கடையில் வாங்குறாங்களே, அதுதான் ப்ராப்ளம் இதில். இனி அவங்க பிள்ளைகளுக்கு தெரியா எப்படி இது ஒரிஜினலா லோக்கலா அப்படின்ட்டு ஏமாந்து நாங்களும் வாங்கின நாள்கள் இருக்கு. இனி அதை சுற்றி நாங்கள் இந்த கேம்பஸ்க்கும் நாங்கள் இதை சொல்கிறோம், கட்டாயம். ஆனால் சார், இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சர்வீஸ் வந்து தர வேணும். இல்லாட்டி பிள்ளையில முன்னுக்கு எங்களுக்கு கொண்டு போக கஷ்டம். ஏண்டாக்கா ஒருக்கா எங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கஸ்டமர் ஒன்று உடைச்சிட்டாங்கன்னு சொன்னாக்கா அது மறுவில் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். மறுவில் அந்த செயினே உடைஞ்சிடும். சொல்ல போனாக்கா அவங்க சரியில்லை, அவங்க மேக்கப் செஞ்சு அப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களோட கரியரை உடைச்சிடுவாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சும் வேலை இல்லை. மற்ற வந்து நானும் இன்னும் ஸ்டூடெண்ட் தான், இன்னும் நான் படிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். புதிய புதிய ப்ராடக்ட்ஸ் வரக்குள்ள, புதிய புதிய டெக்னாலஜி வரக்குள்ள நாங்கள் புதுசா படிச்சு கொண்டே தான் இருக்கணும். சிலவங்க வந்து என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க, கிளாஸ் போறாங்க, சர்டிபிகேட் எடுக்கிறாங்க, ஒன்று எடுக்கிறாங்க, அதோட முடிஞ்சு அதை மாற்றுறாங்க, செலவும் செய்யறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கட்டாயம். நானும் எத்தனையோ பிள்ளை வேலை செஞ்சுக்கிறேன். நான் ட்ரெஸ் பண்ணக்குள்ளையோ மற்றது என்ன சரி செய்யக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள் நிறைய பிள்ளை விட்டிருக்கிறோம். அது பிள்ளை செஞ்சு தான் இப்போ நாங்கள் சரி வந்திருக்கிறோம். நாங்கள் பர்ஃபெக்ட்ன்ற ஒரு நாளை நினைக்க கூடாது. எது செய்கிறந்தாலும் இதுல பின்னுக்கு என்ன சரி பாதிப்பு நீக்குதா, கஸ்டமருக்கு என்ன சரி நடக்குமா, இதுல என்ன சரி அவங்களுக்கு அப்செட் ஆகுமா, அவங்கள என்ன நடக்கும், அதை கட்டாயம் நாங்கள் நினைச்சுதான் ஒரு கஸ்டமரை நாங்கள் டீல் பண்ணணும். அது முக்கியம். கஸ்டமர் வந்து வருவாங்க, சிலவங்க ஹிஜாப் ட்ரேப்பிங் வருவாங்க, ஆனா மாலையை கொஞ்சம் செஞ்சுடுங்க, சாரியை கொஞ்சம் செஞ்சுடுங்கன்னு சொல்லுவாங்க. செய்ய வழி இல்லை, அது செஞ்சு விடாட்டி அன்றைய கஸ்டமர் உடஞ்சிடுவாங்க. இனி அதை மாதிரி கொஞ்சம் சாக்ரிஃபை பண்ணே வேணும், செய்ய வழி இல்லை. ஏன்னா எங்களோட ஃபீல்ட்ல வந்து பர்சனாலிட்டி அதுதான் முக்கியம். என்னோட பர்சனாலிட்டி சரியில்லாட்டி யாரும் வர மாட்டாங்க. நானும் 2008ல இருந்து இந்த ஃபீல்ட்ல போயிட்டு கொண்டு தான் நிற்கிறேன். மாஷா அல்லான்னு சொல்லி இது வரைக்கும் ஒன்றும் குறவில்லை. அதை மாதிரி அவங்களுக்கும் ஃபியூச்சர்ல எல்லாம் நல்லபடி நடக்கணும். ஏன்னா நாங்கள் இந்த ட்ரேட்ல ஒன்றும் எங்களோட பேரை வச்சு கொண்டு போறோம். அதை மாதிரி இந்த கேம்பஸ்ல இருக்கிற அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது மாதிரி ஒரு இடம் கொண்டு வரணும்னு தான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எல்லாம் மேரி பண்ணினவங்களும் இருப்பாங்க, சின்ன பிள்ளைகளும் இருப்பாங்க. இதுல வயசு ஒன்று இல்லையே. இனி ஐசுட்டி இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு, பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது தேங்க்ஸ் பண்ணணும் நீங்க DMJ கேம்பஸ்க்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் ஆர்டிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அது சுற்றி எனக்கு சரியான ஹாப்பி இதுல எனக்கு இன்வால்வ் ஆக வச்சதுக்கு. நீ அனாஸுக்கும் டாக்டருக்கும் நான் மிச்சம் தேங்க்ஸ் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வலைக்கம் அஸ்ஸலாம். உண்மையிலே ருக்ஷனா பேகம் அவங்க சொன்னாங்க மேம். அதாவது அவங்க படிக்கிற நேரம் பல விதத்துல பல கஷ்டங்களை மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு போய்த்து ஒரு சப்ஜெக்டை படிக்கிறதுக்கு பல தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம். அதாவது அவங்களுக்கு இருந்த இடத்திலிருந்து எல்லா சப்ஜெக்டையும் எக்ஸ்பர்ட்டான நல்ல லெக்சர்ஸ்ல இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது என்பதை சொல்றாங்க. அதே நேரத்துல யதார்த்த பூர்வமா கதைச்சாங்க. இந்த 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 சப்ஜெக்டை வந்து இதுல பிழை விடுவாங்க, இதுல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும், இதுல கிளான் ஹேண்ட்லிங் எப்படி செய்யணும், எல்லாத்தையும் அழகா சொன்னாங்க. நன்றி ருக்ஷனா பேகம் அவங்கள.